Hi students, good afternoon. Last class oda monophasic liquid dosage form internal use ஏற்கனவே பார்த்தாச்சு, external uses formulations முடிஞ்சிருச்சு. So today வந்து started with new topic. So வந்து இன்னைக்கு வந்து new chapter பார்க்க போறோம், biphasic. So இது வரைக்கும் monophasic liquidsனா single phase இருக்கும், it's an aqueous solution, completely dissolved. So dissolve ஆகாததுக்கு வந்து நம்ம என்ன increasing solubilityக்கு some methods பார்த்து எப்படி வந்து மோனோஃபேசிக் லிக்விட் ஃபார்ம் பண்றது, ஒவ்வொரு மோனோஃபேசிக்கு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் தனித்தனியாக பார்த்து அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி இது பைஃபேசிக் லிக்விட்ஸ் டோசேஜ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ பைஃபேசிக் இந்த சென்ஸ் சஸ்பென்ஷன்ஸ் எமல்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னாலே பைஃபேசிக், எமல்ஷனாலும் பைஃபேசிக். ஸோ வந்து ரெண்டுமே ஆயில் ஃபேஸ் அக்வஸ் ஃபேஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்றாங்க. இப்போ இந்த பைஃபேசிக்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஆயில், இது ஆயில் பிளஸ் வாட்டர், சரியா? இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கம்ப்ளீட்லி இன்விசிபிள். இன்விசிபிள் அப்படின்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது, தனியா தெரியும். இன்விசிபிளா இருக்கும்போது ஹவு டு விசிபிள், இதை வந்து எப்படி விசிபிள் ஃபார்முலேஷனா கொண்டு வரது அப்படின்னா அதுக்கு தான் சஸ்பென்ஷன்ல யூஸ் பண்றது. அந்த ஒன்னோட ஒன்று ஃபேஸ் செப்பரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ற ஒரு மெட்டீரியல் பேர் தான் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். ஈவன் இன் சஸ்பென்ஷன் we are using சஸ்பெண்டிங் ஏஜென்ட். இன் எமல்ஷன் அப்படின்னா எமல்சிஃபையிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் மூலமா தான் ஒன்னோட ஒன்று விசிபிள் சொல்யூஷனா உருவாக்குறோம் அந்த பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல உள்ள இந்த பைஃபேசிக் லிக்விட்ஸ். இந்த டாபிக் சஸ்பென்ஷன்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் சஸ்பென்ஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐடியல் சஸ்பென்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அதுல உள்ள டைப்ஸ். So suspension containing diffusible solids and liquids, அதோட preparations என்னென்ன இருக்கு, என்னென்ன adjuvants அதாவது additives வந்து suspension formulation of suspensionல என்னென்ன additives யூஸ் பண்ணுவாங்க, suspension of precipitate forming liquids, then suspensions produced by various method of preparation ஓட suspension தான். So வந்து precipitated forming liquidsல கிடைக்கிற suspension, chemical reaction மூலமா வர suspension, and introduction to flocculated and deflocculated systems அதை பத்தி பார்க்க போறோம். ஸ்டெபிலிட்டி, ஸோ இந்த பைஃபேசிக்னு சொல்லிட்டோம், இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஸோ எப்படி வந்து ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவோம், எப்படி ஸ்டெபிலிட்டியாக கொண்டு வர்றது. தென் ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்முலேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஹவு டு இவாலுவேஷன் ஆஃப் சஸ்பென்ஷனை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன்லாம் என்னன்னு தெரியும். ஸோ சஸ்பென்ஷன் அப்படின்னாலே பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னு பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது நீங்கள் என்ன எழுதணும், இட்ஸ் அ பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் கண்டைனிங் finely divided solid particles. So mostly insoluble particles வந்து சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல அக்வஸ் கிளியர் சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி சாலிபிளா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பார்ஷியலி சாலிபிளா இருக்கணும். அப்படி பார்ஷியலி சாலிபிள் அது மாதிரினா சாலிபிலிட்டி இன்க்ரீசிங் நம்ம மெத்தட்ஸ் பார்த்தோம், அது மூலமா சாலிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கிளியர் சொல்யூஷனா கொண்டு வரலாம். ஸோ வந்து இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம சஸ்பென்ஷனாக தான் கொண்டு வர முடியும். ஸோ பாராசிட்டமால் அப்படின்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்ஷியலி சாலிபிள். சாலிபிலிட்டி என்ஹான்சர் போட்டோம் அப்படின்னா கிளியர் லிக்விடா வரும், இல்லை அப்படின்னா சஸ்பென்ஷன். மோஸ்ட்லி வந்து பாராசிட்டமால் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும், ஏன்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி சாலிபிள் இன் வாட்டர். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா ஃபைன்லி டிவைடட் சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது ரொம்ப ஃபைன் சாலிட் பார்ட்டிகல்ஸ். டிஸ்பர்ஷன் அப்படின்னாலே மீனிங் என்னன்னா பிரிக்கப்பட்ட அல்லது சிதற செய்து அப்படின்னு அர்த்தம். டிஸ்பர்ஷன்னா ஒரு லிக்விட்ல வந்து நம்ம இன்சாலிபிள் ஒரு அரிசி மாவை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா அடியில செட்டில் ஆகும். நம்ம என்ன கலக்கி விடும்போது என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஸ்பர்ஸ்ட், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சிதறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அரிசி மாவு எடுத்து தண்ணியில கலந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மேல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதுல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் கீழே போய் இதாயிரும். சரி, அந்த மாதிரி ஒன்ஸ் வந்து அதே மாதிரி தான். ஸோ நம்ம லிக்விட் ஃபார்முலேஷன்ல இந்த ஃபைன் பார்ட்டிகளை போடும்போது அது நார்மலா இருக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும். பட் ஒன்ஸ் வந்து ஷேக், அதனாலதான் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்றது மஸ்ட் லேபிள்ல கொடுப்போம். ஒன்ஸ் நம்ம ஷேக் பண்ணும்போது யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், டிஸ்போஸ் ஆயிடும். எல்லா இடத்துலயும் பார்ட்டிகல் ஒரே மாதிரி இருந்தா தான் அது வந்து யூனிஃபார்ம் ஃபார்முலேஷனா இருக்கும். அப்போ யூனிஃபார்ம் டோஸ் நம்ம எடுக்க முடியும், கரெக்டான தெரபியூட்டிக் எஃபெக்ட் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்றது. ஸோ பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் கண்டைனிங் ஃபைன்லி டிவைடட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் டிஸ்போஸ்ட் இன் லிக்விட் மீடியம். ஸோ லிக்விட் மீடியத்துல சாலிட் பார்ட்டிகல் டிஸ்போஸ் ஆயிருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். ஸோ அதோட ஆக்ஷன் என்னன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் அ பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம் கன்சிஸ்டிங், ஸோ வந்து ஃபைன்லி டிவைடட் சாலிட் பார்ட்டிகல் டிஸ்பென்சர்ட் இன் லிக்விட் மீடியம் with the help of suspending agent. So suspending agent மூலமா தான் இதை டிஸ்போஸ் பண்றாங்க. Then advantages. So இந்த சஸ்பென்ஷனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னு சொல்லிட்டோம். ஸோ சாலிடை கம்பேர் பண்றப்ப லிக்விடுக்கு என்ன அட்வான்டேஜ் நமக்கு தெரியும். ஸோ வந்து இன்னும் ஐடியல் டோசேஜ் ஃபார்ம் ஃபார் அ பேஷண்ட் ஹூ கான்ட் ஸ்வாலோ டேப்லெட் ஆர் கேப்சூல். யாரால வந்து படுக்கையா இருக்கிறவங்க, குழந்தைங்க,
அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டேப்லெட் கேப்சூல் கொடுக்க முடியாத சூழ்நிலையில இந்த சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல நம்ம கொடுத்தோம்னா இட்ஸ் பெட்டர். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸ். ஆல்ரெடி ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸா இருக்கனால அப்சார்ப்ஷன் வந்து குயிக்கா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா நம்மளோட மெக்கானிசம் பாத்தீங்கன்னா சாலிட் டோசேஜ் ஃபார்ம் இஃப் இட் இஸ் அ டேப்லெட் ஒரு கேப்சூல்ஸா எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அது வந்து கோர்ஸ் பார்ட்டிகல்ன்றது டிஸ்இன்டகிரேட்டட் ஆகி ஃபைன் பார்ட்டிகலா மாறும், அது அக்ரிகேட்டா மாறும். அதுக்கப்புறம் வந்து டி அக்ரிகேஷனா மாறும். இந்த அக்ரிகேட்டட் கோர்ஸ் பார்ட்டிகலா ஃபர்ஸ்ட் மாறும், அப்புறம் ஃபைன் பார்ட்டிகலா மாறிட்டு அடுத்து வந்து டிசொல்யூஷன், அதாவது டிசொல்யூஷன் ஆகி மேஜர், அப்புறம் சொல்யூஷன் ஆகி அப்புறம் அப்சார்ப்ஷனா ஒவ்வொரு இடத்துக்குமே போகும். இதை விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மெக்கானிசம்ல இல்லை. ஸோ டைரக்டா வந்து நம்ம சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல எடுத்தோம்னா சொல்யூஷன் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் ஃபைன் பார்ட்டிகலா இருந்துச்சுன்னா டைரக்டா என்ன போடும், இப்போ நம்மளோட சஸ்பென்ஷன்ன்றது என்ன பார்ட்டிகல், ஃபைன் பார்ட்டிகல். ஸோ டைரக்டா வந்து இந்த வேலைகளுக்கெல்லாம் டைமே தேவையில்லை. ஸோ டைரக்டா வந்து சொல்யூஷனா கன்வெர்ட் ஆகும். சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டாவே சொல்யூஷனா போயிடும். டேப்லெட்டா எடுத்துட்டோம்னா ஃபைன் பார்ட்டிகல், அடுத்து வந்து கோர்ஸ் பார்ட்டிகல், அடுத்து ஃபைன் பார்ட்டிகல், அடுத்து வந்து சொல்யூஷனா மாறி அடுத்துதான் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ஃபைன் பார்ட்டிகல்னால டைரக்டா இட் வில் என்டர் இன்டு தி சொல்யூஷன் ஆகி அப்சார்ப்ஷன்றது குயிக்கா இருக்கும். அப்ப என்னது ஆட்செட் ஆஃப் ஆக்ஷன் குயிக்கா இருக்கும், தெரபிட்டிக் ஆக்ஷன் எல்லாமே குயிக்கா இருக்கும். ஸோ அதை புரியறதுக்கு தான் இந்த ஃப்ளோ சார்ட்டை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். தென் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஐடியல் சஸ்பென்ஷன், ஒரு நல்ல சஸ்பென்ஷன் ஒரு ஃபார்முலேஷனுக்கும் ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷனுக்கு என்ன ஐடியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அந்த டிஸ்போஸ்ட் சிதற செய்ய அல்லது பிரிக்கப்பட்ட பார்ட்டிகல் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த dispersed particle should not settle readily, unsettled particle should not redispose immediately. அதாவது என்னன்னா உடனே வந்து அது செட்டில் ஆகக்கூடாது. நம்ம இப்போ அரிசி மாவை கலந்தோம் அப்படின்னா இல்லை கோதுமை மாவை கலந்தோம்னா உடனே செட்டில் ஆகும். அந்த மாதிரி இந்த ஃபார்முலேஷன் செட்டில் ஆகாம இருக்கணும், ஒன்னோட ஒன்று டிஸ்போஸ் ஆகணுன்றதுக்காண்டி தான் நம்ம சஸ்பெண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உடனே வந்து செட்டில் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் செட்டில் ஆகத்தான் செய்யும். நம்ம அதனால தான் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் கொடுக்குறோம். ஸோ வந்து ரீடிஸ்போஸ் இமிடியட்லி ஷேக்கிங். ஸோ ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய் படிஞ்சுக்கிட்டு ஒட்டிட்டு இருக்கக்கூடாது, மறுபடியும் அந்த ஹோல் வெஹிக்கிள்லயே வந்து லிக்விட் மீடியத்திலே வந்து டிஸ்போஸ் ஆயிடும். அப்பதான் வந்து நமக்கு யூனிஃபார்ம் டோஸ் இருக்கும், யூனிஃபார்ம் ட்ரக் அதுல இருக்கும். சரியா? the particle should not form a cake on settling. ஸோ வந்து கேக் ஃபார்மிங் வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டா பண்ணணும். சஸ்பென்ஷன் எமல்ஷன் பண்ணோம்னா என்னது எமல்ஷன்ல எல்லாம் ஃபேஸ் செப்பரேஷன் வரும், சஸ்பென்ஷன்ல கேக் ஃபார்மிங் செடிமெண்டேஷன்லாம் நமக்கு நடக்கும். அதெல்லாம் வந்து அதாவது என்னது சஸ்பென்ஷன் வந்து ராங்கா பண்றதுக்கான இது. சரியா? ஒரு ஐடியல் சஸ்பென்ஷனா கேக் எல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது, செடிமெண்ட் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ வந்து செடிமெண்டேஷன் இருக்கக்கூடாது, செட்டில் ஆகக்கூடாது. ஒன்ஸ் ரீடிஸ்போஸ் ஆகும்போது ஃபுல்லா வந்து டிஸ்போஸ் ஆயிடணும் எல்லா பார்ட்டிகளும். ஷுட் நாட் ஃபார்ம் அ கேக் செட்டில் ஆகும்போது கேக் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஸ்டேபிளா இருக்கணும். இதான் வந்து ஐடியல் சஸ்பென்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். தென் சஸ்பென்ஷனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. இப்போ சஸ்பென்ஷன் கண்டெய்னிங் டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ். ஸோ டிஃப்யூசிபிள் அப்படின்னாலே மீனிங் என்ன அப்படின்னா பரவக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி லிக்விட்ஸ் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன, டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் தோஸ் சப்ஸ்டன்ஸ் விச் டு நாட் டிசால்வ் இன் வாட்டர். அதாவது டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஒரு லிக்விட்ஸ் தான், சாலிட் அண்ட் லிக்விட்ஸ் தான். பட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகாதது. ஸோ அதனாலதான் வந்து அது சஸ்பென்ஷன்ல கொடுக்குறோம். பட் ஆன் ஷேக்கிங் த டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் ரெடிலி மிக்ஸ் வித் வாட்டர் அண்ட் தே டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த லிக்விட் வெஹிக்கிள். ஒன்னும் இல்லை, ஒன்ஸ் ஷேக் பண்ணும்போது நம்ம அந்த லிக்விட் வெஹிக்கிள் ஃபுல்லாவே வந்து டிஸ்போஸ் ஆயிரும். ஸோ சஃபிஷியன்ட் டைம் டு என்ஷூர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரீச்ட். ஸோ வந்து சஃபிஷியன்ட் டைம், அதாவது குறிப்பிட்ட அளவு வந்து வெஹிக்கிள் போட்டு டிசால்வ் பண்ணும்போது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு ஆல்ரெடி ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பார்த்துட்டோம். ஸோ டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ்னா என்ன, it's a solid and liquids are those substances which do not dissolve in water, but on shaking the diffusible solids and liquids readily mixed with water and they are distributed through the liquid or vehicle for sufficient time. ஒரு குறிப்பிட்ட அளவு டைம்ல வந்து நம்ம இது பண்ணும்போது to ensure uniform distribution each other. ஓகேவா? ஸோ இதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் டிஃப்யூசிபிள் solids and liquids are prepared by இந்த following மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றோம். நார்மலாவே ஒரு லிக்விட் நம்ம ஒரு ஃபார்முலேஷன் ப்ரிப்பேர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லிக்விடா இருந்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று ஃபர்ஸ்ட் சால்யூபிள் எடுத்து வெஹிக்கிள் ஆட் பண்ணி அப்புறம் வந்து மற்றதை வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஃபில்டர் பண்றதா ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மோட்டர் அண்ட் பெசல்ல போட்டு அதை வந்து ஃபைன் பவுடரா பண்ணுவோம். ஆல்ரெடி சஸ்பென்ஷனா என்னன்னு பார்த்தோம், ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தாச்சு. ஸோ இதுல வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ சாலிட் மெடிக்கமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், வாட்டர்ல போட்டு நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணி ஃபைன் பார்ட்டிகலாக வச்சுக்குவோம். ஸோ சீவ் பண்ணுறாருந்தாலும் சீவ் பண்ணுவோம் யூனிஃபார்ம் பார்ட்டிகல் சைஸ்க்காக. ஸோ மிக்ஸ் ஃபைன்லி பவுடர்டு all the solid ingredients in mortar, add sufficient quantity of vehicle to the mortar. அதுக்கப்புறம் வந்து sufficient quantity of water. வந்து இப்போ வந்து நம்ம vehicle வந்து
வாட்டர் வந்து வெஹிக்கிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு மேக்கப் பேஸ்ட்டாக மேக் பண்ணிக்குவோம் டு த வாட்டர் அண்ட் ட்ரைச்சுரேட்டட் தரோலி so to form a smooth cream. ஃபஸ்ட்டு ஸ்மூத் க்ரீமாக பேஸ்ட்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா மொத்தமாக வெஹிக்கிளில் போட்டோம்னா அந்த ஃபைன் பார்ட்டிகல் கரையுமா, பேஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணோம்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ டு தீஸ் லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் அகைன் ட்ரைச்சுரேட். அதுக்கப்புறம் வந்து லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் மிச்சம் இருக்கிறத ஆட் பண்ணி ட்ரைச்சுரேட் பண்ணுறோம். அண்ட் தென் மோர் வெஹிக்கிள் டு த மோட்டர் அண்ட் மிக்சர். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் இன்னும் கொஞ்சம் நம்ம சஃபிஷியன்ட் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெஹிக்கிள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு மெஷரிங் கிளாஸ் அண்ட் அட்ஜஸ்ட் ரெக்வயர்ட் வால்யூம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு எவ்வளோ அதை விட கூட வேணும் அப்படின்னா ஸோ வந்து வெஹிக்கிள் வச்சு மேக் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபைனல் கண்டெய்னர் ஷேக் வெல். அவ்வளோதான், ஷேக் பண்ணிக்கிறோம் நல்லா, அவ்வளோதான். ஸோ இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா லிக்விட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் சல்ஃபேட் மிக்சர் பிபிசி, அடுத்து மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட் மிக்சர் பிபிசி. மெக்னீஷியம் சல்ஃபேட் மிக்சரில் நமக்கே தெரியும் மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் கார்பனேட் அண்ட் பெப்பர்மெண்ட் வாட்டர். ஸோ பெப்பர்மெண்ட் வாட்டர் அப்படின்றது வெஹிக்கிள். ஸோ ட்ரைச்சுரேட் ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட்டையும் மெக்னீஷியம் கார்பனேட்டையும் வந்து சாலிட் இன்கிரீடியன்ஸ் லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் பெப்பர்மெண்ட் வாட்டர் அதேலேயே சொன்ன மாதிரி தான் நல்லா வந்து ஆட் பண்ணி ட்ரைச்சுரேட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தென் ஆட் த ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் பெப்பர்மெண்ட் வாட்டர் அண்ட் ட்ரைச்சுரேட். ஸோ கொஞ்சமான அளவு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் பெப்பர்மெண்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் கண்டெய்னருக்கு மாத்திரம். அடுத்து ஷேக் வெல், அடுத்து ஷேக் பண்ணிடுறோம். சரியா? வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரில் இது பண்ணணும். டைரக்ஷன் அப்படின்றதுல ஸ்டோரேஜில் கண்டிப்பாக ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்னு கொடுக்கணும். ஷுட் பி ரிட்டன் ஆன் த லேபிள். தென் யூஸ்டு சலைன் பர்கேட்டிவ். ஸோ பர்கேட்டிவ் அப்படின்னால என்னென்னா சுத்தப்படுத்தக்கூடிய அப்படின்ற மாதிரி. லாக்ஸேட்டிவ் நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னா நமக்கு என்ன பண்ணுவோம், லாக்ஸேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பர்கேட்டிவ் அப்படின்றது ஒரு சுத்தப்படுத்தக்கூடியது தான். ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்றது பர்கேட்டிவ், மேக்னீஷியம் கார்பனேட் ஆன்டாசிட். ஸோ அஜீரண கோளாறுனால நமக்கு செரிக்காமல் இருந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பர்கேட்டிவ் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். ஸோ வந்து பர்கேட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் எஃபெக்ட்டுக்கு பர்கேட்டிவ், அதான் ஆன்டாசிட்ஸ், லாக்ஸேட்டிவ், பெப்பர்மெண்ட் வாட்டர் ஃப்ளேவர்டு வெஹிக்கிள். இதுதான் மெக்னீஷியம் சல்ஃபேட் மிக்சர். மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட் மிக்சர் பிபிசி. ஸோ அதே மாதிரி தான். ஸோ மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட், லைட் மெக்னீஷியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, பெப்பர்மெண்ட் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிறோம். ட்ரைச்சுரேட் மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட், லைட் மெக்னீஷியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் வித் லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் பெப்பர்மெண்ட் வாட்டர். டு திஸ் ஆட் த ரிமைனிங். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பெப்பர்மெண்ட் வாட்டரை அப்புறமா ஆட் பண்ணி ஃபைனல் கண்டெய்னருக்கு இது பண்ணுறோம். ஸ்டோரேஜ் சேம் தான். ஷேக் வெல் பிஃபோர் இட் ஷுட் பி ரிட்டன் இன் த கண்டெய்னர். ஸோ லேபிளில் எழுதிடணும். யூசஸ் ஆன்டாசிட், மெயினாக இது வந்து மொத்தமாக ஆன்டாசிட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும்போது மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட் அப்படின்றது ஆன்டாசிடும் அப்சார்பண்ட்டாகவும் யூஸ் ஆகுது. லைட் மெக்னீஷியம் கார்பனேட்ன்றது ஆன்டாசிட். ஸோ அந்த அஜீரண கோளாறு ஒரு மாதிரி செரிக்காமல் இருக்கிறதுக்கு டைஜின்லாம் குடிக்கிறோம்ல அதான். ஸோ சோடியம் பைகார்பனேட்ன்றது ஆன்டாசிட். இட் நியூட்ரலைசஸ் ஆசிட் செக்ரிஷன் இந்த ஸ்டொமக். ஸோ அல்சர் ஆன டைமில் இந்த மாதிரி ஆன்டாசிட்ஸ் வந்து நம்ம குடிப்போம். ஓகேவா? தென் கிரியோசோட் மிக்சர். ஸோ கிரியோசோட் அப்படின்றது இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக குளோரோஃபார்ம், மார்ஃபின் டிங்சர், லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்வரைஸ், பியூரிஃபைட் வாட்டர், கிரியோசோட் மிக்சர். சரியா? ஸோ ட்ரைச்சுரேட், கிரியோசோட், chloroform, morphine tincture, liquid extract of licorice with a little quantity of purified water. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 இன்கிரீடியன்ட்டையும் எடுத்துக்கிட்டு லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லிக்வரைஸையும் எடுத்துக்கிட்டு லிட்டில் குவான்டிட்டி ஆஃப் பியூரிஃபைட் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த ட்ரைச்சுரேட், கிரியோசோட், குளோரோஃபார்ம், மார்ஃபின் டிங்சர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் தான் இதில் வெஹிக்கிள். ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். தென் வந்து நமக்கு ரெக்வயர்ட் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஷேக் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அதே தான். ஷுட் பி ஸ்டோர்ட் இன் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர், ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். ஓகேவா? தென் கிரியோசோட் அப்படின்றது இஸ் யூஸ்ட் அஸ் எக்ஸ்பெக்டோரண்ட் செடேட்டிவ். இந்த சளி டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். ஸோ கிரியோசோட் அப்படின்றது எக்ஸ்பெக்டோரண்ட் யூஸ்ட் இன் ப்ராங்கைட்டிஸ், நமக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குல்ல அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து மைல்டு எக்ஸ்பெக்டோரண்ட், குளோரோஃபார்ம்ன்றது எக்ஸ்பெக்டோரண்ட், நமக்கு குளோரோஃபார்ம்ன்றது அனல்ஜெசிக் ஆக்ஷன் இருக்குது. சரி, மைல்டு எக்ஸ்பெக்டோரண்ட்டாகவும் யூஸ் ஆகும். ஸோ மோர்ஃபின் அப்படின்றது செடேட்டிவ், நல்ல தூக்கம் வரும் நமக்கு. சீனஸ் டிப்ரெஸ் எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். லிக்வரைஸ் அப்படின்றதே நமக்கு சளிக்கு நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? லிக்வரைஸ் ஆக்ட் அஸ் எ எக்ஸ்பெக்டோரண்ட், பியூரிஃபைட் வாட்டர் ஆக்ட் அஸ் எ வெஹிக்கிள். ஸோ இதான் வந்து டிஃப்யூசிபிள் சாலிட்ஸ். சரியா? கண்டெய்னிங் சஸ்பென்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அட்ஜுவன்ஸ் என்னென்ன ஃபார்முலேஷனில் இந்த ஃபார்முலேஷன் என்னென்ன அட்ஜுவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.